ஆக்டர் கவின் இப்போதைக்கு ரொம்ப பிஸியான ஒரு நடிகரா வளர்ந்து வந்துகிட்டு இருக்காப்ல. ஸோ ரொம்ப அற்புதமான கதைக்களங்களை தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஒரு படத்துலயும் ஒரு ஒரு வித்தியாசத்தை காட்டிக்கிட்டு இருக்காப்ல. லவ் அப்படின்றது அவருடைய படங்கள்ல ரொம்ப காமனா இருக்கு, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா அவர் தேர்ந்தெடுக்கிற ஸ்கிரிப்ட் எல்லாமே ஒரு ஃபீல் குட் படமாவே தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காப்ல. இப்போ மாஸ்க் அப்படின்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இதெல்லாம் மட்டும் இல்லாம நம்ம லலித் தயாரிப்புல நம்ம விஷ்ணு எடவின் அவங்களுடைய டைரக்ஷன்ல நம்ம கவின், நயன்தாரா இவங்க இருவரும் சேர்ந்து நடிக்க ஒரு படம் இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த படம் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் அதனுடைய ஒரு படத்துடைய ஒரு அப்டேட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக்கை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ஹாய் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. டைட்டிலே ரொம்ப கேட்சியா இருக்கு. கண்டிப்பா படம் நல்லா இருந்தா மிகப்பெரிய வெற்றி பெறும். விஷ்ணு அடவின் அவருடைய முதல் படமா இந்த படம் ஒரு மிகப்பெரிய படமா இருக்கும். ஒரு பயங்கரமான லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லவ் மட்டும் இல்லாம ஒரு கிரைம் த்ரில்லராமா. ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் கூட அசிஸ்டண்டா இருந்த ஒரு டைரக்டர் வேற என்ன பண்ணுவார், அவருமே அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல. ஆனா ஒரு வித்தியாசமான கதைக்களம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த படம் என்ன மாதிரி ஜானர்ல போகும் அப்படின்றதே நம்மளால கெஸ் பண்ண முடியாது. நம்ம இப்படி நடிச்சா அப்படி போகும், அப்படி நடிச்சா இப்படி போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்கிரிப்டே அந்த அளவுக்கு சூப்பரா இருக்காமா, இதெல்லாமே இண்டஸ்ட்ரியில சொல்றது, அதெல்லாம் நம்ம நம்ப முடியாது. படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துப்போம். ஆனா நம்ம விஷ்ணு அடவின் இது வரைக்கும் ஒரு நல்ல இயக்குனர், கண்டிப்பா இந்த படத்தை நல்லா பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். இது வரைக்கும் விஷ்ணு அடவினை சாங்ஸ்ல மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப பிக் ஸ்கிரீன்ல இந்த ஹாய் அப்படின்ற ஒரு படம் மூலியமா பார்க்க போறோம். அவருடைய சாங்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா மாஸ்டர் படத்துலயுமே ஆல்பம் அவர் முக்கால்வாசி அவர் தான் எழுதியிருப்பாப்ல, அதுவும் சூப்பரா இருக்கும். அதுக்கடுத்து லியோலையுமே பயங்கரமா இருக்கும். விக்ரம்ல சூப்பரா இருக்கும். இப்போ டைரக்டரா பயங்கரமா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.